ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியிலும் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது. உரி பகுதியை தொடர்ந்து தற்போது பூஞ்ச் பகுதியிலும் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். உரி பகுதியை தொடர்ந்து பூஞ்ச் பகுதியிலும் தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன நிலவரம்? இந்திய ராணுவம் தரப்பில் என்ன மாதிரியான பதிலடி கொடுக்கப்படுகிறது? முழு விவரம் என்ன? தற்பொழுது நேற்றைய தினத்தை போலவே இன்றைய தினமும் பாகிஸ்தான் ராணுவம் தனது அத்துமீறிய தாக்குதலை இரவு நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. சிறிது நேரத்துக்கு முன்பாக நாம் பார்த்தோம், உரி பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி இந்திய நிலைகளை குறிவைத்து, அதாவது பொதுமக்களினுடைய குடியிருப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருந்தது. அதற்கு இந்திய ராணுவம் சார்பிலும் பதிலடி கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் குறிவைத்து தற்பொழுது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. அதாவது இந்த பெஹல்காம் சம்பவம், ஆபரேஷன் சிந்தூரியை அடுத்து பாகிஸ்தானுடைய அத்துமீறல் நடவடிக்கையால் அதிகம் பாதிக்கப்பட்டது காஷ்மீரினுடைய பூஞ்ச் பகுதி தான். அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மட்டும் இதுவரை 16 பேர் கொல்லப்பட்டு இருப்பதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் பூஞ்ச் பகுதியை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தனது அத்துமீறல் நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறது. நேற்றைய தினத்தை போலவே இன்றைய தினமும் இருள் சூழ தொடங்கியதும் காஷ்மீரினுடைய பல பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. நேற்றைய தினம் ட்ரோன் முறையில் தாக்குதல் நடத்த முயற்சிக்கப்பட்ட நிலையில் அனைத்தும் முறியடிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் தற்பொழுது தரைவழி தாக்குதலை பாகிஸ்தான் தொடங்கி இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.